ஒரு படம் ஹிட்டாக என்னெல்லாம் தேவை? ஒரு பெரிய ஸ்டார், ஒரு பிளாக்பஸ்டர் டைரக்டர், ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பு நிறுவனம். இப்படி வெற்றிக்கு தேவையான எல்லா ஃபார்முலாவும் கரெக்டா அமைஞ்சோம் உஸ்தாத் பகத்சிங் படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஏன் படுதோல்வி அடைஞ்சது? வாங்க இதோட காரணங்களை நாம ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். ஒரு பக்கம் 2012ல ரிலீஸ் ஆகி தெலுங்கு சினிமாவே ஒரு உலுக்குலுக்கின கப்பர் சிங். இன்னொரு பக்கம் அதே பவன் கல்யாண் ஹரிசங்கர் காம்போல கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு வந்த உஸ்தாத் பகத்சிங். இந்த கேப்ல அப்படி என்னதான் மாறிடுச்சு? அந்த பழைய மேஜிக் ஏன் இந்த தடவை வேலை செய்யல? முதல்ல இந்த கூட்டணி மேல இருந்த எதிர்பார்ப்பே மலை மாதிரி இருந்துச்சு. அதோட மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மாதிரி ஒரு பெரிய பேனர் தயாரிக்கிறாங்கன்னதும் படத்தோட ஹைப் எங்கேயோ போயிடுச்சு. ஆனா இந்த பிரம்மாண்டமான எதிர்பார்ப்ப படம் பூர்த்தி செஞ்சுதா? அதுதான் இங்க பெரிய கேள்வி. சரி, படத்தோட அஸ்திவாரத்துக்கே வந்துருவோம். ரிவ்யூ பண்ணவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கை காட்டின முதல் குறை, இல்ல முக்கிய குறையே படத்தோட கதை தான். டெக்கான் கிரானிக்லரோட இந்த விமர்சனம் ஒரு சாம்பிள் தான். நீங்க எந்த ரிவ்யூ எடுத்து படிச்சாலும் கிட்டத்தட்ட இதே கருத்து தான் எதிரொலிச்சுது. கதையில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சுது. இந்த ஸ்லைட்ல இருக்க வார்த்தைகளை நல்லா கவனிங்க. டெம்ப்ளேட் திரைக்கதைனா என்ன? அதாவது ஹீரோ என்ட்ரி, ஒரு ஃபைட், 2 பாட்டு, ஒரு அரசியல் மெசேஜ். இந்த ஃபார்முலாவை நாம எத்தனை படங்கள்ல பார்த்துருப்போம் சொல்லுங்க. அதிலும் முதல் 1 மணி நேரம் கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இல்லாம டெம்பர் மாதிரி சில பழைய படங்களோட காட்சிகளை அப்படியே ஞாபகப்படுத்துச்சுன்னு சொன்னாங்க. இதுதான் படத்தோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா அமைஞ்சது. திரைக்கதை ஒரு பக்கம் இப்படின்னா, படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் எப்படி இருந்துச்சு? இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாடு. நல்ல விஷயங்களும் இருந்துச்சு, ரொம்பவே சுமாரான விஷயங்களும் இருந்துச்சு. முதல்ல நல்ல விஷயத்த பத்தி சொல்லிடலாம். படத்தோட ஒளிப்பதிவு உண்மையிலே ஒரு பெரிய பிளஸ். அயனங்கா போஸோட கேமரா ஒவ்வொரு லொகேஷனையும் ரொம்ப அழகா காட்டியிருந்துச்சு. பிரம்மாண்டமான செட்டு, கலர்ஃபுல்லான காட்சிகள்னு ப்ரொடக்ஷன் வேல்யூஸ்ல எந்த குறையும் சொல்ல முடியல. விஷுவலா படம் ரொம்பவே ரிச்சா இருந்துச்சு. ஆனா கண்ணுக்கு கிடைச்ச அந்த விருந்து காதுக்கு கிடைக்கல. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட பாடல்கள் ரொம்பவே ஆவரேஜ்னு சொல்லிட்டாங்க. அதை விட மோசம் பின்னணி இசை. பல முக்கியமான சீன்ஸ்ல ரொம்ப அவசரமா கோர்த்த மாதிரி இருந்துச்சுன்னு விமர்சனங்கள் வந்துச்சு. அதோட முதல் பாதி ரொம்ப மெதுவா போனதுக்கு முக்கிய காரணம் தேவையில்லாத காட்சிகளை வெட்டாம விட்ட எடிட்டிங் தான். கதை சரியில்லை, மியூசிக் சரியில்லை, அப்போ படத்துல எதுதான் நல்லா இருந்துச்சு? இந்த கேள்விக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே சொன்ன ஒரே பதில் பவன் கல்யாண். ஆமா, பவன் கல்யாணோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவரோட ஸ்டைலிங்கு, காமெடி டைமிங்னு அவரோட ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாவே இருந்துச்சு. குறிப்பா அந்த சண்டை காட்சிகள்ல அவரோட நடிப்பு படத்தோட சில முக்கியமான தருணங்களை காப்பாத்துச்சுன்னே சொல்லலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். கப்பர் சிங்ல பவன் கல்யாண் ஒரு போலீஸ் அதிகாரியா, ஒரு கேரக்டரா நமக்கு தெரிஞ்சாரு. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஆனா உஸ்தாத் பகத்சிங்ல அவரோட கதாபாத்திரம் அவரோட நிஜ வாழ்க்கை அரசியல் கருத்துக்களை பேசுற ஒரு மேடையா தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. இதனால அது ஒரு சினிமா கேரக்டரா தெரியாம ஒரு அரசியல் பிரச்சாரகரா தெரிஞ்சது பொதுவான ரசிகர்களுக்கு படத்தோட ஒன்றி விடாம பண்ணிடுச்சு. சரி, இத்தனை விஷயங்களையும் பார்த்தாச்சு. கடைசியா ரிசல்ட் என்ன ஆச்சு? பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். படத்துல இருந்த இந்த குழப்பங்களோட நேரடி பாதிப்பை இந்த நம்பர்ஸ்ல நாம பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்த ஒரு படம் உலக அளவுல வெறும் 94 கோடி ரூபாய் தான் வசூல் பண்ணியிருக்கு. இது ஒரு அப்பட்டமான வர்த்தக தோல்வி. இந்த வரைபடம் அந்த நஷ்டத்தோட அளவை இன்னும் தெளிவா நமக்கு காட்டுது. லாபம் சம்பாதிக்கிறதுலாம் 2வது விஷயம். போட்ட பணத்துல கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு மேல நஷ்டம். ஒரு பெரிய ஸ்டார் படத்துக்கு இது ரொம்பவே பெரிய அடி. பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்ல, விமர்சகரோட தீர்ப்பும் இதே தோல்வியை தான் காட்டுச்சு. பெரும்பாலான பெரிய மீடியாக்கள் படத்துக்கு 5க்கு 2 ஸ்டாருக்கு கீழே தான் கொடுத்திருந்தாங்க. இதுவே படத்தோட தரத்தை பத்தி நமக்கு சொல்லிடுது. ஆக உஸ்தாத் பகத்சிங் படத்தோட இந்த தோல்வி நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. இன்னைக்கு இருக்கிற சினிமா சூழல்ல ஒரு பெரிய ஸ்டாரோட இமேஜ் மட்டும் ஒரு படத்தை ஜெயிக்க வச்சிடுமா, இல்ல ரசிகர்கள் நல்ல புதுமையான ஒரு கதையத்தான் எதிர்பார்க்கறாங்களா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் இந்திய சினிமாவின் எதிர்காலமே அடங்கியிருக்கு.